Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரைடேல அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே நம்மளுக்கு எப்படி ட்ரேடு இருந்துச்சு, நான் வந்து என்னென்னலாம் ட்ரேட் பண்ணேன், ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ நம்ம வீடியோ வந்து நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அது கிளியர் கட்டா இன்னைக்கான பிளான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிளான் படி தான் வந்து இன்னைக்கு நம்ம நிஃப்டி வந்து இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு தயவு செய்து சொல்லுங்க நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாவே போகும், ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏதாவது கத்துக்கணும் புதுசா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல நான் எப்படி ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து ஆப்ஷன் பையிங் பண்றேன். ஆப்ஷன் பையிங் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலிசிஸ் வச்சு பண்றேன், பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன். ஆர்டர் ஃப்ளோ அனலிசிஸ் பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன் ரெண்டு காம்பினேஷனாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் அதை எப்படி பண்றேன், அது எப்படி ப்ராஃபிட் பண்ணேன், இன்னைக்கு வந்து நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணேன், அது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோல கிளியர் கட்டா சொல்லுவோம். பிளஸ் நம்ம ஆப்ஷன் செல்லிங்கும் கூட வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹெச்டி ஸ்ட்ராட்டஜியா ஒரு 50,000 வச்சுட்டு ஆப்ஷன் செல்லிங்னாவே லட்சக்கணக்கில் வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் செல்லிங் வந்து ஒரு 50 to 60,000 வச்சு ஒரு சூப்பரான மினிமம் லாஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு நான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் வந்துட்டு நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிட்டு பார்க்கற ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி வாங்க, இன்னைக்கு பேங்க் நிஃப்டில வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நேற்று நம்ம வீடியோல சொன்ன மாதிரியே இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பிளாட் ஓப்பனிங் தான் வந்து கொடுத்தா. பிளாட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இந்த ஒரு கேண்டில்ல வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுது. இந்த கேண்டில்லே வந்து ஆர்டர் ஃப்ளோல கிளியர் கட்டா வந்து எனக்கு வந்து இண்டிகேட் பண்ணிடுச்சு பையர்ஸ் வந்து ரொம்ப இன்வால்வா இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ரெட் கேண்டிலா இருந்தாலும் உங்களுக்கு இந்த விக் வந்து இவ்வளவு பெருசா கிரியேட் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த ட்ரையாங்கிள. ஸோ அப்பவே வந்துட்டு நம்மளுடைய குரூப்ல வந்துட்டு பிரீமியம் குரூப் டெலிகிராம் குரூப் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நான் ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ட்ரேடு குரூப், பிரீமியம் குரூப். ஸோ இதுல வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடே வந்துட்டு நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். மார்னிங் வந்துட்டு இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ மார்னிங்கே வந்துட்டு வெயிட் ஃபார் குட் ட்ரேடு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் 9:18 நான் வந்து எப்பவுமே 9:30 மேல தான் ட்ரேட் பண்ணுவேன். பட் அந்த கேண்டில்ல வந்த பையர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சது, உனக்கு எப்பரா தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வச்சு நம்ம சொல்ற ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. என்ட்ரி வந்துட்டு 280, ஸ்டாப் லாஸ் 240, உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் வந்து 350 சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட், உங்களுக்கு 70 பாயிண்ட் டார்கெட், அதாவது 1:2 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம ஒரு குட் ட்ரேடு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். உங்களுக்கு அழகா வந்துட்டு அந்த டார்கெட் வந்துட்டு வித்தின் 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளார அச்சீவ் ஆயிட்டா. நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்த பையர்ஸ் வந்துட்டு கரெக்டா நம்ம ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னேன் 42,357 ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று வீடியோலயே சொல்லியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போய் உங்களுக்கு அங்க இருந்து மறுபடியும் ஃபாலோ ஆரம்பிச்சா. ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த இடத்துலயே பண்ணிட்டோம் நம்ம. ஸோ நானும் வந்துட்டு இந்த ட்ரேட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கிறேன். எனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு சூப்பர் டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இன்னைக்கு என்னுடைய ட்ரீம் டார்கெட் 10,000 வந்து ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிடுச்சுங்க. 10,000 அச்சீவ் ஆயிடுச்சு. நான் 3 o'clock க்ளோஸ் பண்ணிருந்தேன், 10,000 க்ளோஸ் பண்ணிருப்பேன். பட் நான் வந்து 3:30 வரைக்கும் நான் ரன் ஆக விட்டுட்டேன் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை. ஸோ அதனால வந்துட்டு 9,830 அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வித் கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப் 70,000. ஓகேங்களா, 70K வச்சு 9,000 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 10% வந்து 12% வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து இது நான் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியர் கட்டா இருக்கும். 42,000 கால் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பை பண்ணி செல் பண்ணி ஒரு 3,000 ப்ராஃபிட் பண்ணேன். இதுல வந்துட்டு வெறும் 2 லாட்டை வச்சு தான் வந்து நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ 3,200 ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லயும் வந்துட்டு நான் வந்துட்டு அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ 2 டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லயுமே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன அதாவது எப்படி எல்லாம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும், நிஃப்டி வந்து சப்போர்ட்ல இருக்கா, மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸாக்டா சொல்லியிருந்தோம். நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து நான் சூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் நம்ம ட்ரேட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் கொடுத்ததே ஒரு மெம்பர் வந்து 1,300 வந்து நம்ம பிரீமியம் குரூப்ல பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தர் 4,600 பண்ணியிருந்தாரு. பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அதுவும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபால் ஆனதையும் வந்து சார்ட்டோட வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
அடுத்தது நம்ம நிப்டியில ஒரு ட்ரேட் கொடுத்திருந்தோம். நிப்டி 17,500 கால் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தோம். அதுலயும் வந்துட்டு நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்துட்டு 2 ப்ராஃபிட் 2-3 பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க 1000 2000 சொல்லிட்டு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்னிங்கே 2 ட்ரேட் பண்ணிட்டு 11:30க்குள்ளார உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு மெம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3வது ட்ரேடும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அப்டேட்ஸ் வந்துட்டு லைவ் மார்க்கெட் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணிங்க. 3 ஆப்ஷன் பையிங் ட்ரேட் வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தேன் நானு. ஸோ 42,000 கால், ஒன்னு 17,600 கால், இன்னொன்று 17,500 கால். மூணுமே வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான டார்கெட் ஹிட். இன்னைக்கு பிரீமியம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டேன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெயிட், இதுதான் வந்து நான் பண்ண ஆப்ஷன் பையிங் ட்ரேட்ஸ். ஸோ 42,000 கால், 17,400 கால் அண்டு 17,500 கால். ஸோ இந்த மூணுமே வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 பக்கம் ஆப்ஷன் பையிங்ல பண்ணியிருந்தேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங்ல வந்து நான் நேற்று போட்டு வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு அயன் ஃபிளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருந்தோம். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் நாளைக்கு முடிஞ்சுன்னா எனக்கு வந்து 3,000 வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும். இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போனா 1,800 வந்துட்டு எனக்கு லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ வெயிட், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் போட்டு வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு எனக்கு தேவைப்பட்ட அமௌண்ட் வந்து 41,000. ஆப்ஷன் செல்லிங் இது வந்து ஃபுல்லா ஹெட்ஜ்டு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1,600 ருபீஸ் தான் வந்து லாஸ். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் இந்த பக்கம் 10,000 போனாலும் சரி, இங்க இந்த பக்கம் உங்களுக்கு 20,000 போனாலும் சரி, உங்களுக்கு லாஸ் வந்துட்டு வெறும் 1,600 தான். ஏன்னா வந்துட்டு நம்ம 17,000 கால் செல்லும் பண்ணியிருக்கோம், பையும் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் ஹெட்ஜ் ஆகி உங்களுக்கு வந்து லாஸ் இவ்வளோதான் வரும். அது எப்போ வரும்னா உங்களுக்கு 17,584 கீழே வந்து உங்களுக்கு போச்சுன்னா மார்க்கெட்டு லாஸ் வரும். 17,716 மேல போனா வந்து உங்களுக்கு லாஸ் வரும். ஸோ நிப்டியில வந்துட்டு கிளியர் கட்டா அந்த 2 லைன் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வருது, சாரி ஃபார் தட். இப்போ வந்து நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு அவசர அவசரமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து வீடியோ எடிட் பண்ற கூட எனக்கு டைம் இல்லை. பட் எனக்கு வந்துட்டு நிறைய மெம்பர்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லா நல்லா போடுங்க அப்படின்னு சொன்னங்காட்டி தான் வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. இப்போ இந்த 2 லெவலுக்குள்ளார தான் இன்னைக்கு மார்க்கெட் முடியும். நான் வந்து 17,650 வந்துட்டு மார்க்கெட் முடியும் அப்படின்னு சொல்லி வந்து நீ நான் பெட் பண்ணியிருந்தேன், அதாவது ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன். உங்களுக்கு மார்க்கெட் ஃபுல்லா சுத்தி உங்களுக்கு வந்து 17,650 பதிலா 17,634 முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு 15 பாயிண்ட் முன்னாடி வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் ப்ராஃபிட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் டைரக்ஷன்ல உங்களுக்கு 2,000 ப்ராஃபிட் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 17,650 முடிஞ்சிருந்தா எனக்கு வந்திருக்கும். ஒரு 14 பாயிண்ட்ஸ் தள்ளி வந்து இன்னைக்கு மார்க்கெட் முடிச்சுங்காட்டி எனக்கு வந்துட்டு 2,000 முடிஞ்சிருக்கு. பட் ஓகேங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையரா இருந்தா உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா எப்படி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு எவ்வளோ நீங்க வந்து பயந்துட்டே இருப்பீங்க, ஐயோ மேல போயிருமோ அப்படியே கீழே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட எமோஷனல்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் பையருக்கு நல்லாவே தெரியும். பட் ஆப்ஷன் செல்லிங்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் இருக்காதுங்க. ஸோ செல்லிங்ல இருக்கும், நேக்கடு செல்லிங் பண்றவங்களுக்கு நம்மளை முறை அதிகமாகவே இருக்கு, ஏன்னா அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும், போனா போயிச்சாது உங்களுக்கு என்ன இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், இதை தாண்டி போயிடுச்சுன்னா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஒரு 1,600 லாஸ். நான் ஒரு 40,000 ரூபாயில எனக்கு வந்துட்டு ஒரு 3% லாஸ் வருது, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மைண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து நான் ஒரு 1,600 லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டீங்கன்னா நீங்க உங்க மார்க்கெட் எங்க போச்சுனாலும் உங்க ரேஞ்சுக்குள்ள முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராஃபிட். உங்களுக்கு அதே இல்லைன்னா வந்துட்டு வெறும் 1,600 லாஸ். நம்ம அடுத்த வந்துட்டு இந்த மாதிரி வின்னிங் ப்ராபபிலிட்டி ஒரு 4 வீக் வந்து இந்த மாதிரி 4-5 ட்ரேட் போட்டீங்க, ஏதோ 3 டைம் நீங்க சக்சஸ் ஆகி ஒரு 2 டைம் ஒரு 5 டைம் போட்டு ஃபெயிலியர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் மந்த்லியில ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்களும் போடுங்க, போட கத்துக்குங்க. நான் வந்துட்டு என்னுடைய டெய்லி வீடியோல வந்துட்டு மெம்பர் வந்து தருண் ப்ரோவெல்லாம் கேட்டிருந்தாருன்னு சொல்லி தான் வந்து நான் வந்துட்டு இதை வந்து டெய்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணா வீடியோ லென்த்தியா போகும், லென்த்தியா போனா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, இது என்றா வளவலான்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் வந்துட்டு, பட் இருந்தாலும் நான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வியூஸ்க்காக இதுக்காக பண்றதெல்லாம் கிடையாது. நான் வந்துட்டு டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை அப்படியே வந்து நான் வந்து இங்க ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய போர்ட்போலியோ. ஸோ ஆப்ஷன் செல்லிங்ல ஒரு 2,000 ப்ராஃபிட், ஸோ பையிங்ல வந்துட்டு ஒரு 7,000 ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் 7,800 ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் 9,800 என்ற ட்ரீம்
இன்ட்ராடே ப்ராஃபிட் வந்து 10K, அதாவது ஒன் டேல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ராடேல 10,000 ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரீம் தான். அதாவது அச்சீவ்மெண்ட் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் கோல் மைல் ஸ்டோன் ஏதாவது சொல்லிக்கலாம். ஸோ அதை வந்து இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா வந்து அச்சீவ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு 10,000 என்னுடைய ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க பாருங்க. 10,037 போயிருக்கா உங்களுக்கு. நான் வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணேன். சரி, எதுக்கு நம்ம வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராட்டஜி டைம் இருக்கு, எனக்கு வந்து இன்னும் அப் மூவ்மெண்ட் போவா அப்படின்னு சொல்லி நிஃப்டிக்கு வந்துட்டு நான் எதிர்பார்த்தேன். இந்த அப் வரும்போது 10,000 வந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு 23ல க்ளோஸ் ஆயிருக்கானா, ஒரு 10 பாயிண்ட்ல வந்துட்டு அது மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இப்போ இதுதான் வந்து நமக்கு ஸ்டார்டிங். ஸோ வளவலன்னு பேசாம நாளைக்கு நிஃப்டியில எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு நிஃப்டியில பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். ஸோ வெயிட் 1 மினிட். இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லணுங்க 17,580. அதாவது 17,580 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லணும். உங்களுக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நேற்று ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிட்டா, இன்னைக்கே வந்து 1 2 3 டைம் வந்து அங்கிருந்து பவுன்ஸ் ஆனா, நான் 3 டைமுமே வந்துட்டு பை பண்ணேன். இங்கிருந்து தான் வந்து லோவர் லெவல்ல பை பண்ணேன். வெறும் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை பண்ணேன். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணானா நீங்க வந்து கண்ணை மூடிட்டு புட் சைடு போயிடலாங்க. ஸோ 17,580 க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கேண்டில் வந்து வச்சுட்டானா நாளைக்கு, ஸோ நீங்க கண்ணை மூடிட்டு புட் சைடு வந்து போயிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு இமிடியேட் ட்ரேடிங் பிளான். மார்னிங்கே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறானான்னு பாருங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆகி 17,580 பிரேக் பண்ணானா புட் சைடு போயிருங்க. 17,650 ஆர் 17,600 புட் ஆப்ஷன் வாங்கிட்டு நீங்க போயிடலாம். அதே மேல பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிற பாருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு புதுசா இப்போ கிரியேட் ஆயிருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் நீங்க கால் சைடு போகலாம். நிஃப்டி வந்துட்டு என்ன சொல்லலாம்னா இப்போதைக்கு ட்ரிபிள் பாட்டம் ஆட்ட எடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாட்டம் கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு படி நாளைக்கு வந்து இங்க மறுபடியும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 17,700 போறதுக்கு நாளைக்கு நிஃப்டி சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணானா நீங்க வந்துட்டு கால் சைடு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ கால் சைடு போய்க்கலாம். 17,700 வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17,700 பிரேக் அவுட் பண்ணிட்டா உங்களுக்கு 17,840 தான் வந்துட்டு அடுத்து உங்களுக்கு டார்கெட். ஸோ இவ்வளவு பெரிய ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்து கண்டிப்பா வரும். 17,700 பிரேக் பண்ணும்போது, அதாவது 17,750 வந்து பிரேக் பண்ணும்போது இந்த ஸ்விங் வை இருக்கு இல்லைங்களா, இதை பிரேக் பண்ணும்போது. ஸோ அதனால நீங்க வந்துட்டு நாளைக்கு சிம்பிள் பிளான் நம்மளுக்கு நிஃப்டியில என்னன்னா, உங்களுக்கு கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி இந்த ரெண்டு ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணானா நீங்க கீழே பிரேக் அவுட் பண்ணா 17,540 ஃபர்ஸ்ட் ஸ்மால் டார்கெட் தான் உங்களுக்கு. அதுவே பிரேக் அவுட் பண்ணா 17,440 ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கு. ஸோ மேலையும் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 17,700 தாண்டிட்டனா பெரிய ரேஞ்ச் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரைடே வந்துட்டு ஒரு பையருக்கான டே தான் சொல்லுவாங்க. செல்லர்ஸ் வந்து அவ்வளோக்கா இது ஃப்ரைடே அன்னைக்கே வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து டிகே ஆகாது. ஸோ அதனால ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. ஆல்ரெடி வந்து இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தா நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கா. ஸோ நாளைக்கு இது ரெண்டு சைட்ல உங்களுக்கு எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி நாளைக்கு கண்டிப்பா 20 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில பிடிச்சி ஒரு 1000 rupees வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம அப்டேட் கொடுப்போம், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல எனக்கு ட்ரேடே கொடுங்க, நான் ட்ரேடே போய்க்கிறேன்னா பிரீமியம் டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுல உங்களுக்கு 1 டே பிளான், 3 டே பிளான், உங்களுக்கு 1 வீக் பிளான், 1 மந்த் பிளான் நிறைய இருக்கு. அதுல எந்த பிளான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணினா உங்களுக்கு நான் வந்து ட்ரேடே வந்து ப்ரொவைட் பண்றேன். நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் பண்ணானா வந்து நீங்க அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளாரே சுத்திட்டு இருந்தானா எதுவுமே பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு இங்க இருந்து சப்போர்ட் எடுத்தானா கால் சைடு வந்து போயிருங்க. மறுபடியும் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்தானா கால் சைடு போயிருங்க. இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து ஈஸியா கிடைக்கும். இங்க இருந்து இங்க போறப்ப 20 பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைக்கும். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்க வந்துட்டு கால் சைடு வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பா நாளைக்கு வந்து நான் ஏதோ ஒரு பக்கம் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து ஒரு சூப்பரான செட்டப் வந்து நம்மளுக்கு நாளைக்கு வந்து கிரியேட் ஆயிருக்குது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டில வந்து எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் சொல்லி பாக்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலிசிஸ் கோர்ஸ் வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் வந்துட்டு கத்துக்கணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட வீடியோ கோர்ஸ் இருக்கு. வீடியோ கோர்ஸ் வந்து வெறும்
2500 தான் வந்துட்டு நான் வந்து சார்ஜ் பண்றேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் பேசிக் டு அட்வான்ஸ் வந்துடும், மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ் வந்துடும், பிரைஸ் ஆக்ஷன் பேசிக் டு அட்வான்ஸ் வந்துடும். டோட்டல் 13+ வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு 15 ஹவர்ஸ் வந்துட்டு வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கோர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா தயவு செஞ்சு டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு புதுசா ஒன்று கத்துக்க போறீங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் பத்தி. ஸோ அதனால வந்து ஒர்த்து நீங்க வந்து எவ்வளவோ லாஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இது ஒரு எஜுகேஷன், ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நிஃப்டி பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி பார்க்க போறோம். பேங்க் நிஃப்டி வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு சைடு வேஸ்லயே வந்துட்டு ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிட்டான். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ நம்ம இங்க போட போறோம். ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கான். அங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதை வந்துட்டு நம்ம இங்க இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி மாறிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இதுலயும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செட்டப், பேங்க் நிஃப்டிலையும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செட்டப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு சிம்பிளா தெரியும். ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து இப்போ நான் மாறிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இங்க ஒரு சிம்பிள் செட்டப் வந்து பேங்க் நிஃப்டிலையும் வந்து கிரியேட் ஆயிட்டா. நாளைக்கு என்ன பண்ணிக்கணும்னா எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குறான்னு சொல்லி பாருங்க. ஸோ உங்களுக்கு கால் சைடு இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தானா 42,357 அப்படிங்கறத ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்க இருந்து உங்களுக்கு வந்துட்டு பிரேக் அவுட், இதை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் கால் சைடு போங்க. இந்த பிரேக் அவுட்ல போகாதீங்க. 42,357 பிரேக் அவுட் கொடுத்தா கால் சைடு வந்து போயிருங்க. நாளைக்கு கேப் அப் ஆகி உங்களுக்கு சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, பிளாட் ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி. அதே வந்து புட் சைடு வந்துட்டு இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டானா நீங்க புட் சைடு போயிருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 42,024 அப்படிங்கறது வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நாளைக்கு இங்கேயே ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு ஃபால் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தானா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து கால் சைடு போயிருங்க. கால் சைடு போயிட்டு 42,357 டார்கெட்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளான 3 பிளான் கொடுத்துருக்குங்க. இந்த 3 பிளானுமே வந்துட்டு நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்க எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறானோ அந்த இடத்துல வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோல பையர்ஸ் வந்தாங்கன்னா, உங்களுக்கு லிமிட் பையர்ஸ் வந்தாங்கன்னா வந்துட்டு நான் வந்து ட்ரேட் கொடுப்பேன் பிரீமியம் குரூப்ல. நான் அதே சமயத்துல ஃப்ரீ குரூப்லயும் வந்துட்டு ஒரு சிக்னல் கொடுப்பேன். அதாவது வந்து நான் வந்துட்டு கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க, புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா நீங்க அப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்களா ட்ரேட் எடுத்துக்கங்க. ஃப்ரீ குரூப்ல, பிரீமியம் குரூப்ல நான் எப்பவுமே ட்ரேட் வந்துட்டு என்ட்ரி பிரைஸ், ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி சிம்பிள் ட்ரேடிங் பிளான் நாளைக்கு வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டேவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் டே. பட் இருந்தாலும் வந்துட்டு நான் ஆப்ஷன் பையிங்ல நல்லாவே நம்ம பண்ணியிருந்தோம். ஏன்னா 3 ட்ரேட் பண்ணி 3மே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். சூப்பர் டேன்னு தான் சொல்லணும். நாளைக்கு சிம்பிள் செட்டப், இந்த 2 செட்டப் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வீடியோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணிக்கங்க. இன்னும் லைக் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்து நிறைய பேருக்கு போய் வீடியோ ரீச் ஆகும். நான் வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு அவசரமா ட்ரெஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டு இது 1 hour வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு இதுக்காகவாவது லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.